ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே என்னோடய லைஃப்பில் நான் என்னோடய ரொட்டீன் லைஃப்பில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன vlog-ஆ எடுத்து வீடியோவாக போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்னா, இன்றைக்கி சனிக்கிழமை எங்கள் ஏரியாவில் வந்து வாரச்சந்தை போடுவாங்க. அதனால் இன்றைக்கி அங்கே சந்தைக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பூண்டு எல்லாமே வாங்கிட்டு எக்ஸஸாக கொஞ்சம் தர்பூசணி பழம் சீசனில் ஒரே அங்கங்கே தர்பூசணியாக தான் குமிச்சு போட்டிருக்காங்க. தர்பூசணி, அப்புறம் சப்போட்டா, கொஞ்சம் குழம்புக்கு வந்து மீன், சாமி கும்பிட்றதுக்கு யூஸ் ஆகும்னு கொஞ்சம் இந்த பூ வாங்கியிருந்தேன். எல்லோ கலர் தான் நான் கேட்டேன். இந்த பூ வந்து எக்ஸஸாக இருந்தது. நான் தான் லாஸ்ட்டாக போனேன். அதனால் அந்த அக்கா வச்சுக்கோங்கன்னு சொல்லி இந்த கலர் பூவையும் ஒரு 10 காண அள்ளி போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த குலோப் ஜாமுன், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சந்தைக்கு போனாலே அது கண்டிப்பாக வாங்கி வந்தே ஆவேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். மீன் வந்து அவங்களே வெட்டி தந்துட்டாங்க. நான் வீட்டில் வந்து உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் நேரம் அந்த உப்பு மஞ்சள் தண்ணியில் லேசாக ஊற விட்டுட்டு கழுவுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்த பேட் ஸ்மெல்லும் இருக்காது. அதுவும் இல்லாமல் மீன் வந்து சில டைம் வந்து நம்ம ஐஸ் மீனாக இருந்தால் நம்ம இந்த உப்பு மஞ்சள் தூளும் போட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு எடுத்தோன்னா நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சி. நாங்கள் அங்கே 12 மணிக்கு தான் சந்தைக்கே வீட்டிலேருந்து போனேன். போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போது மணி 1:30. எல்லோரும் பசிக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு கடன்னு வேலையை செய்ய ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடுக்கு வந்து உலைய வச்சுட்டு அப்படியே இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலாலாம் தடவி வச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, மஞ்சள் தூள், வத்தல் பொடி, கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் அது என்ன ஜீரகப்பொடியும் மிளகுத்தூளும் கலந்து திரித்து வச்சுருக்கேன். அந்த பொடி இவ்வளோவும் சேர்த்து விரவி ஊற வச்சிட்ருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தேங்காயும் வெங்காயமும் நறுக்கி தந்துட்டுருந்தாங்க குழம்புக்கு. அதை அவங்க நறுக்கி தந்ததும் அந்த குழம்பு எல்லாம் கூட்டி அடுப்பில் வச்சுட்டேன். நான் வந்து இந்த மாதிரி தான் மொத்தமாக மசாலா எல்லாம் போட்டு கூட்டி தான் குழம்பு வைப்பேன். இந்த குழம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சோறும் குழம்பும் வெந்துட்டு இருந்தது. அப்புறம் மீன் ஆட் பண்ணிட்டேன். மீன் வந்து குழம்புக்குள்ளே வந்து தலை பீஸும் மண்டையும் வாலும் மட்டும் குழம்புக்குள்ளே போட்டுட்டு மீதி நடுப்பகுதி இருக்குல்ல அதெல்லாம் பொரிக்கிறதுக்கு எடுத்துருந்தேன். அப்போ மீனை போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு குழம்பு இறக்கிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிரும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில். சரி, நம்ம சும்மா தானே இருக்கோன்னு கொஞ்சம் பாத்திரம் கிடந்துச்சு, அதை விளக்கிட்டு வீட்டில் தோசைக்கு மாவே இல்லை. அப்போ சரின்னு மாவுக்கு வந்து அரிசி உளுந்து எல்லாம் நனைவு போட்டு உரமாக வச்சுட்டோன்னா ஒரு ஈவினிங் டைமில் ஆட்டிடலாம் அப்படின்னு ஊற போட்டுட்ருந்தேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாதமும் அடித்து முடிச்சிட்டு மீன் பொரிச்சு அந்த குழம்புல தாளித்து ஊற்றிட்டு ஒரு சைடு தாளித்து ஊற்றிட்டு இருந்தேன், ஒரு சைடு மீன் பொரிக்கிறதுக்கு அடுப்பில் வச்சுருந்தேன். ரெண்டும் சேம் டைமில் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகிருக்கும். ஒரு 2 மணி 2:15 போல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 2:15 போல் சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பும் மீன் பொரியல் தான். எங்கள் வீட்டில் வந்து செவ்வாய் வெள்ளி தவிர மீதி எல்லா நாளும் மீன் குழம்பு தான் இருக்கும். இடையில வேணால் கொஞ்சம் கருவாடு இல்லைன்னா முட்டை குழம்பு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி நல்ல ஆனால் திருப்தியான சாப்பாடு. ஆனால் இந்த மீன் வந்து சங்கரா மீனே கிடையாது, நகர மீன் கிடையாது. நகர மீனுன்னு சொல்லி தான் அந்த அக்கா தந்தாங்க. ஆனால் சாப்பிடும்போது டேஸ்ட்டெல்லாம் ஓகே. நகர மீனில் வந்து அந்தளவுக்கு முள் இருக்காது. இந்த மீனில் சரியான முள். பசங்களாம் சாப்பிட முடியல, நானே தான் எடுத்து கொடுத்துட்ருந்தேன். மற்ற டைம்லலாம் வாங்கினா பிள்ளைங்களே முள்ளெலாம் எடுத்து அவங்களே சாப்பிட்ருவாங்க. இந்த தடவை முள்ளாக இருக்குதுன்னு என்ன தான் எடுத்துற சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் அவங்க என்ன மீன் தந்தாங்கன்னு தெரியல. உங்களுக்கு இது என்ன மீனுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பாடு, குழம்பு, மீன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாேருக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன். மீன் குழம்பு, மீன் பொரிச்சது வச்சு கொடுத்து இப்போ கொஞ்சம் வெங்காயம் ஆனியன் கட் பண்ணி கொடுத்து இன்றைக்கி சாப்பாடு திருப்தியாக முடிஞ்சது. அப்படியே நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அப்புறம் ஒரு 4:30க்கு மேலே ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு போகணுன்னாங்க. அப்போ சரின்னு டீ போட்டு கொடுத்துடலான்னு
டீ போட்டு நானும் என் ஹஸ்பண்டும் குடிச்சிட்ருந்தோம். எனக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் டீ போடுவோம். பசங்களுக்கு வந்து பால் தான் கொடுப்பேன். பாலில் நாட்டு சர்க்கரை இல்லைனா தேன் கலந்து கொடுப்பேன். என்றைக்காவது ரொம்ப ரேராக ஆசைப்பட்டால் தான் டீ கொடுப்பேன். அப்புறம் அப்படியே ஒரு 5 மணி பக்கம் நான் ஆல்ரெடி மாவு ஊற போட்டிருந்தேன்ல அரிசி, அதுவும் மாவாட்டிட்டு அப்படியே வேலையெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்ருந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் ஆனதும் சாமிக்கு விளக்கேற்றிடலான்னு விளக்கேற்றி தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்ருந்தோம். அந்த டைமில் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸுன்னு ஒரு 2 இது கொண்டு வந்திருந்தாங்க. இதுதான் அந்த ஸ்நாக்ஸு. என்னென்னா இது வந்து ஒன்று வந்து ரோஸ் மில்க் புட்டிங், இன்னொன்று வந்து கஸ்டர்ட் மில்க்கு. இது 2மே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு யாராவது முஸ்லீம் ஃப்ரெண்டு இருக்காங்களா? இதே மாதிரி இஃப்தார் டைமில் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஏதாவது உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டாங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து தோசை சுட்டு அந்த காலையில் வச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு சமாளிச்சுக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொட்டீனை இதோட நான் முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி விலாகை. என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மறுபடியும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.